கரூர் சம்பவத்திற்கு பிறகு அப்படின்றப்ப எங்க 4 முனை போட்டின்றது 3 முனை போட்டி ஆகுமோன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. திரு பழனிசாமி அவர்கள் பிள்ளையார் சுழின்னோடனே இன்னும் அது பெருசாலாம் பேசப்பட்டது. அப்போல்லாம் தாவேக மௌனமா இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு பார்க்கிற போது திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புல தீவிரமா இருக்கிறாங்க. நாங்க இன்னும் வலுவா தான் இருக்கோம். விஜய் சொல்றாரு, இப்போதும் சொல்றேன், எங்க 2 பேருக்கு தான் போட்டின்னா நிலைப்பாடு எடுத்துட்டாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போதைக்கு நிலவரம் அப்படிதான், நிலைப்பாடு எடுத்துட்ட மாதிரி தான் தெரியுது. இன்றைய பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து மெசேஜ் ஏடிஎம்கேக்கு, டிஎம்கேக்கு இல்லை, மெசேஜ் டு ஏடிஎம்கே. ஏன்னா அவுட் ஆஃப் வே போய் எடப்பாடியார் வந்து அசம்பிளியில் விஜய் ஆதரித்து பேசினார். இன்ஃபேக்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்டத்தில் கேட்டார், உங்கள் கட்சிக்காரர்களுக்காக கூட நீங்கள் இப்படி வக்காலத்து வாங்கி பேசினது இல்லையே, இவருக்காக பேசுகிறீங்களேன்னு முதலமைச்சரே கேட்டார். உங்களுக்கு அவுட் ஆஃப் போர்டு போய், ஏன்னா இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லாத ஒரு சபையில் ஒரு பெரிய பழிச்சொல்லுக்கு இவர்கள் ஆளாகி இருக்கும் பொழுது, இவர்கள் சிலுவையில் அறியப்பட்ட பொழுது எந்த கட்சி உங்களுக்கு ஆதரவாக வந்து பேசிச்சோ குறைஞ்சபட்சம் அந்த கட்சிக்கு இன்றைய பொதுக்குழுவில் அவர்கள் நன்றி தெரிவித்தால் ஒரு தீர்மானம் போட்டிருக்கணும். அது குறைஞ்சபட்ச ஒரு அரசியல் நாகரிகம். கூட்டணி வேற, அந்த தீர்மானத்தை போட்டுட்டு, ஆனால் இப்பயும் சொல்கிறேன், போட்டி தாவேக்காக்கும் திமுகன்னு சொல்லியிருந்தா கூட அது ஒரு கண்ணியமான அரசியல். ஏன்னா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த ஃபாரமில் உங்களுக்கு ஆள் இல்லை, ரெப்ரசன்டேஷன் இல்லை. அசம்பிளியில் பேசுறதுக்கு மரியாதை அதிகம். வெளியில் 1000 ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, டிவியில் யூடியூப்பில் பேசுறதுக்கும் மேகசினுக்கு பேட்டி கொடுக்கறதும் விட அசம்பிளியில் 1000 வருஷம் பொறுத்து வரக்கூடிய வரலாற்று மாணவன் அதை படிப்பான். அதுக்கான நம்பகத்தன்மைன்றது வேற. அசம்பிளியில் வந்து அவ்வளோ தூரம் இவங்களை ஆதரிச்சு, அதுவும் வந்து முழுக்க முழுக்க அரசு தான் பொறுப்புன்னு எடப்பாடியார் பேசினார். விஜயும் பொறுப்பு, மக்களும் பொறுப்பு, அரசும் பொறுப்புன்னு சொன்னால் அதுதான் என்னோட ஸ்டாண்டெல்லாம். இவர்கள் வந்து முழுக்க அரசு தான் பொறுப்பு, விஜய்க்கு வந்து முழுவதும் அவர் வந்து ஞானஸ்நானம் கொடுத்தார். அதுக்கு நன்றி கடனாக தான் இன்றைக்கி வந்து அவர் வந்து ஆதவர்ஜனாவோட பேச்சு இருக்குது. உங்களுக்கு அவர் திமுகவையும் அட்டாக் பண்ணார், அண்ணா திமுகவையும் அட்டாக் பண்ணுறாரு. அழைப்பையே ஒரு கிண்டல் தொனியில் அவர் பேசுகிறாரு. இது வந்து வழக்கமாக எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த குறைந்தபட்ச நாகரிகத்தை இப்படி கடைபிடிக்காமல் போனதே கிடையாது. நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க, வைக்காமல் போங்க, அது வேற. ஆனால் உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கும் பொழுது ஹவுஸில், வெளியில் கூட இல்லை, அசம்பிளியில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசும் பொழுது உங்களுக்கு அங்கே பிரதிநிதித்துவம் இல்லாத பொழுது உங்களுக்காக பிரதான எதிர்க்கட்சி, தமிழ்நாட்டை 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, எதிர்க்கட்சி தலைவர், ஷேடோ சீஃப் மினிஸ்டர், முன்னாள் முதலமைச்சர், அவங்க பேசுகிறாங்கன்னு போது குறைந்தபட்ச நாகரிகம் வந்து நீங்கள் அங்கே ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கணும், ஒரு தீர்மானம் போட்டிருக்கணும். போட்டுட்டுக்கிட்டு நீங்கள் பேசலாம். எங்களுக்கு திமுகவும் பிஜேபியும் ஒரே நேரத்தில் எதிரி தான், இப்பயும் சொல்கிறேன் தாவேகா திமுக தான் பேசியிருந்தா அது நியாயம். பட் இன்னைக்கு அந்த கான்செப்டே அவங்க கிட்ட இல்லை. எப்ப என்ன நினைக்கிறேன், அப்போ அது என்ன அரசியல்னு எனக்கு புரியல. அவர் இன்னமும் அந்த ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுன்றது பொதுவெளியில் இருக்கணுங்க. தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் வந்து அவர் ரகு சொன்ன மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது அதெல்லாம் வேற. தமிழகமே தூக்கமின்றி தவிச்சுது. ஏன்னா இது நீங்கள் ஒரு சினிமா நடிகராக இருந்தது நடந்திருந்தா கூட கடந்து போகலாம். அரசியல் கட்சி தலைவர்னு பொழுது பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அ பப்ளிக் மூவ்மெண்ட். அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி என்பது மக்கள் இயக்கம். அப்போ பொதுவெளியில் நடந்த சம்பவத்துக்கு பொதுவெளியில் தான் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மன்னிப்புன்றது வந்து ஒரு மினிமம் கர்டசி. அது கூட அவர்கிட்ட இல்லை. அப்போ எந்த குற்றுணர்ச்சியும் அவங்களுக்கு இல்லை. இது எனக்கு என்னமோ அபாயகரமான அரசியலாகப்படுகிறது. அபாயகரமான அரசியல். இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை பற்றி நமக்கு தெரியல. ஆனா